தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 35வது வாக்கியம். இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். நாம் பார்க்கின்றோம், நேரில் கண்டவரே இதுக்கு சாட்சி என்று சொல்லும்போது அந்த படைத்தலைவன் அங்கிருந்து கொண்டு இயேசு மரிப்பதை அவன் காண்கின்றான். அங்கிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிவதை எல்லாம் அவன் காண்கின்றான். அப்படி பார்க்கிற சமயத்தில் நேரில் கண்டவர்கள் தான் சாட்சியாக இருக்க முடியும். அன்பாங்களே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் பெரியவர்களாக ஒவ்வொருத்தரும் தெய்வத்தை இருக்கின்றார்கள், அனுபவித்திருக்கிறார்கள், சாட்சியாக மாறி இருக்கிறீர்கள். பலிப்பீடத்தில் நீங்கள் கடந்து வருகின்ற பொழுது தெய்வ அனுபவம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பாவ சங்கீதத்தை நீ செய்கிற சமயத்தில் தெய்வ அனுபவத்தை நீ பெற்றிருக்கிறீர்கள். இறைவார்த்தை படிக்கின்ற சமயத்தில் தெய்வ அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதே மாதிரி பிறர் அன்பை மையப்படுத்தி நீங்கள் வாழுகின்ற பொழுதும், அங்கே நல்ல காரியங்கள் மற்றவர்கள் நீங்கள் செய்கின்ற பொழுதும் அங்கேயும் தெய்வ அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள். குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை நீங்கள் செய்கிற பொழுதும் அங்கேயும் தெய்வ அனுபவம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பொழுதும் தெய்வ அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள். பல விதத்தில் நாம் தெய்வ அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் பெற்றிருக்கிற நீங்களும் நானும், சாட்சியாக இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்திருக்கின்றோம்? அந்த சாட்சியை நாம் எடுத்து சொல்லியிருக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. நேரில் கண்டவரை இதற்கு சாட்சி. சாட்சி நான் சொல்லாத காரணத்தினால், என் குடும்ப அங்கத்தினர்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லாத காரணத்தினால் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதில்லை, இயேசுவை அவர் புரிந்து கொள்வதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கின்றார், இன்று நான் இப்படி இருக்க காரணம் தெய்வம்தான் என்பது நான் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தியதில்லை. மாறாக அறிந்திருக்கின்றேனே ஒழிய நான் என்ன செய்வதில்லை, அது நான் அறிக்கையிட்டதில்லை. அறிக்கையிட்டால் மட்டுமே தான் மற்றவர்களுக்கு அது புரியும். அப்படி அறிக்கையிடாமல் நான் எனக்குள்ளே நான் வைத்த காரணத்தினால் இயேசு அவங்க மகிமைப்படாமல் அவர் இருக்கின்றார். அப்படி மகிமைப்படாமல் இருக்கு. அப்போ நான் செய்ய வேண்டிய காரியம் என்பதுன இயேசுவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் செய்கிற எல்லா நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், சாட்சியாக கொடுக்க வேண்டும். அது எங்கே ஆரம்பமாகும்? குடும்பத்தில். இதை இன்று நாம் இப்படி இருக்க காரணம் தெய்வம். இன்று பல நெருக்கடி மத்தியில் தெய்வம் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை நீ இப்போ நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறாய் என்றால், நீ இன்று நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாய் என்றால், பல காரியம் தெய்வம் இன்று நம்மளை வைத்திருக்கின்றார். காரணம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்படி நடந்திருக்கின்றன. இறைவன் போனோம், நம்பிக்கை வைத்து வாழ்ந்தோம், இதை இறைவனை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி அறிக்கை எடுக்கிற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை சிறு சிறு சம்பவம் போலும் நம் அறிக்கை எடுக்கிற பொழுது இறைவன் மகிமைப்படுவார். அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு அங்கே விசுவாசம் கடந்து வரும், அங்கே சாட்சியான ஒரு வாழ்க்கை அங்கே வரும். ஆனால் அங்கே சாட்சி மலராமல் இருக்க காரணம் என்னவென்றால், தெய்வம் மகிமைப்படாமல் இருக்க காரணம் என்ன? நான் பெற்ற நன்மைகளை நான் எனக்குள்ளே நான் வைத்தனை ஒழிய நான் சொல்லவில்லை. அப்போ என்ன செய்வோம்? நமக்கு கிடைத்த எல்லா நன்மைகளும் நாம் அறிக்கையிட்டுக் கொள்வோம், மற்றவர்களுக்கு நாம் அறிக்கையிட்டு சொல்வோம், நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் சொல்லுவோம். இது அவர்கள் இன்று விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அறிந்ததில்லை, தெய்வம் யார் என்று அறிந்ததில்லை. நீங்கள் பெற்ற நன்மைகளை அவர்கள் அறிந்ததில்லை. காரணம் சொல்லிக் கொடுத்ததில்லை. சொல்லிக் கொடுப்போம், அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதா தெய்வத்து மத்தியில் கடந்து வருவார்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, பெற்ற நன்மைகளை எல்லாம் நான் அறிக்கையிட சக்தி எனக்கு தந்துள்ளோம். சாட்சி சொல்லக்கூடிய கிருபையை எனக்கு நீ தந்துள்ளோம். என் குடும்ப அங்கத்தினரிடத்தில், என் பிள்ளைகளிடத்தில், இதோ நான் என் கூட பிறந்தவர்களிடத்தில் நான் சாட்சியாக நான் இருக்க கிருபையை தந்துள்ளோம். நீ என் வாழ்க்கையில் செய்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி செல்கிறேன் ஆண்டவரே. இது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் சாட்சியாக மாற, உன்னை நான் மகிமைப்படுத்த எனக்கு கிருபையை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.